அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். யோகாசனம் என்பது அன்றாட கடமை, அனுதினமும் செய்ய வேண்டிய பயிற்சி. பள்ளிக்கூடங்களில் செய்யக்கூடிய மற்ற விளையாட்டுகள் வேறு, இது வேறு. இது உடலையும் மனதையும் சரி செய்யக்கூடியது. மற்ற எந்த விளையாட்டுகளும் வெளிநாட்டு விளையாட்டுகள் தான். ஆய கலைகள் 64 இருக்கின்றது. அதைத்தான் நமது மாணவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். அந்த கலைகள் என்னவென்றே தெரியாது பல பேர்களுக்கு. அந்த 64 கலைகளில் ஒரு சில கலைகள் தான் இப்பொழுது பள்ளிக்கூடங்களில், அதுவும் சில பல பள்ளிக்கூடங்களில் சொல்லித்தரப்படுகிறது. குழந்தைகளை ஒழுக்கமாக வாழ வைக்கக்கூடிய கலை, அற்புதமான கலை, நினைவாற்றலை பெருக்கக்கூடிய கலை, வாழ்வில் எல்லா விதமான செல்வங்களையும் பெற்று வாழக்கூடிய கலை, முக்கியமாக கல்வி அறிவியல் தேர்ச்சி பெற்று வல்லவர்களாக நல்லவர்களாக வாழக்கூடிய கலை யோக கலை. அந்த ஆய கலைகள் 64 கலைகளில் உடலை பேணுதல் யோகாசனம் மிக மிக முக்கியமான கலையாக அந்த காலத்தில் வைத்திருந்தார்கள். பள்ளிக்கூடங்கள் நாட்டிலே கிடையாது. அப்பொழுதெல்லாம் அரசர்கள் ஆண்ட காலத்தில் பள்ளிக்கூடங்கள் கிடையாது. நம்ம குழந்தைகளை 5 வயது ஆகிவிட்டால் காட்டிலே கொண்டு விட்டு விடுவார்கள். 18 வயது முடிந்தனே அங்கே தான் அந்த 64 கலைகளைத்தான் கற்று வருவார்கள். அதிலே வல்லவர்கள் எந்தெந்த கலையில் தேர்ச்சி பெற்றார்களோ அந்தந்த கலையில் அங்கே நாட்டிற்கு திரும்பி அந்தந்த தொழிலில் ஈடுபடுவார்கள். தையல் கலை, அழகு கலை, நடனக்கலை, உணவு தயாரித்தல் கலை, யோக கலை, சிற்பக்கலை, இப்படி கலைகள் 64 கலைகள் அந்த காலத்திலே முனிவர்கள் தான் எல்லா கலையும் கற்றுக் கொடுப்பார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலைக்கும் இங்கே எத்தனையோ இல்லாத கலைகளுக்கெல்லாம் இப்பொழுது வந்துவிட்டது. அவைகளில் எல்லாம் அடங்கியது ஒழுக்கக்கலை. ஒழுக்கமாக வாழுதல், பிறருக்கு உதவி செய்யக்கூடிய தகுதி உடையவனாக வாழுதல், பொய் பேசாமல் வாழுதல், கொலை செய்யாமல் வாழுதல், எல்லாருக்கும் ஜாதி மத பேதமற்ற நிலையில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு மற்றவர்களுக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய வழியில் வாழுதல், இவைகளெல்லாம் தான் அந்த காலத்தில் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து ஸ்ரீ வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளி, பழைய பள்ளி, அது இன்று ஆரம்ப பள்ளியாக இருந்தது, இன்றைக்கு மெட்ரிகுலேஷன் பள்ளியாக வளர்ந்து பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் படிக்கக்கூடிய அற்புதமான பள்ளி. அந்த பள்ளியில் தனியார் பள்ளி, யோகாசன ஆசிரியரை தனியாக போட்டு அதை மாணவர்களுக்கு கட்டாய பாடமாக கற்றுக் கொடுக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் ஒரு அற்புதமான ஆசனத்தை அவர்கள் செய்வார்கள். என் அருமை மாணவிகளே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு வலது காலை வைத்து நீங்கள் அந்த மருந்து பெட்டிய ஆசனத்தை செய்ய வேண்டும். பத்மாசனத்தை கலையுங்கள். மெதுவாக அமைதியாக செய்ய வேண்டும். வலது காலை பின்னீட்டி இடது காலை முன்வைத்து செய்யுங்கள். எவ்வளவு அற்புதமாக குழந்தைகள் செய்கிறது என்பதை பார்க்க வேண்டும். என்னென்ன உறுப்புகள் எல்லாம் செயல்படுகின்றன என்பதை பார்க்க வேண்டும். மார்பகம் விரிக்கப்படுகிறது, முதுகு வளைக்கப்படுகிறது, கழுத்து வளைக்கப்படுகிறது, கால் வளைக்கப்படுகிறது. பாருங்கள், ஒரு ஆசனத்தில் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், தைராய்டு கிளாண்ட்ஸ் கழுத்தில் இருக்கிறது. தைராய்டு பாராய்டாய்டு என்னும் ஒரு முக்கியமான பெண்களுக்கு முக்கியமான அந்த தைராய்டு இது அதிகமானாலும் வேலை செய்தாலும் தப்பு, குறைத்து வேலை செய்தாலும் தப்பு. அதிகமாக வேலை செய்துவிட்டால் பெண்கள் குண்டாகி விடுவார்கள். வேலை செய்ய விட்டால் அவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் வருகிறது. மெதுவாக
இந்த ஆசனத்தை கலையுங்கள். கபோடாசனம் என்று சொல்வார்கள். இப்பொழுது நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இடது காலை பின்னெழுத்து இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். செய்யுங்கள். மெதுவாக அமைதியாக செய்ய வேண்டும். வலுக்கட்டாயப்படுத்த செய்யக்கூடாது. முடிந்த அளவு செய்தால் போதுமானது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். வஜ்ராசனத்துக்கு வாருங்கள். நன்றாக மூச்சை இழுங்கள். நன்றாக மூச்சை இழுக்க வேண்டும். இப்பொழுது இந்த ஆசனத்தை அப்படியே பின்னால் திரும்பி இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். அப்படியே திரும்புங்கள் என் பக்கமாக. வலது காலை இப்பொழுது பின் நீட்டி செய்ய வேண்டும். வலது காலை பின்னே இழுங்கள். காலை நன்றாக விட்டுவிட வேண்டும். மெதுவாக செய்ய வேண்டும். பாருங்கள், நெற்றியை தொட்டு விடுகிறது சில குழந்தைகள். சில குழந்தைகள் பாதம் தலையை தொட்டு விடுகிறது. அதாவது 8வது வகுப்பு 7வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் அவர்கள் அனுதினமும் இந்த ஆசனத்தை செய்கின்ற காரணத்தினால் மிக லகுவாக செய்கிறார்கள். மருந்து பெட்டி ஆசனம் என்று தமிழில் சொல்லுவோம். கபோடாசனம் என்று சொல்வார்கள். கபோர்டு என்றால் மருந்து பெட்டி. அந்த காலத்திலே அரச சபைக்கு அரசருக்கும் அங்கே உள்ள அலுவலகங்களில் இருக்க அத்தனை அமைச்சர்களுக்கும் சேவர்களுக்கும் இந்த ஒரே வைத்தியர் தான் இருப்பார். ஊர் பூரா அவர் ஊராக தான். அவர் ஒரு பெட்டி வச்சுருப்பார். அதுக்குள்ளே எல்லா நோய்க்கும் இதுக்குள்ளே மருந்து இருக்கும். அதனால் எல்லா நோய்களையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான ஆசனம் இந்த கபோடாசனம் இன்னும் பேர் வச்சுருக்கா அந்த காலத்தில் முனிவர்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக வஜ்ராசனத்துக்கு வாருங்கள். மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். நல்ல மூச்சு இழுக்கணும். இப்பொழுது இடது காலை பின் இழுத்து இந்த ஆசனத்தை செய்யுங்கள். பெரும்பாலான பெண்களுக்கு தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய. அது தைராய்டு வந்துட்டாலே மென்சஸ் ட்ரபிள் வந்துடும். மென்சஸ் ட்ரபிள் வந்துட்டாலே குழந்தை பெறுவதில் பிரச்சனை வரும். மென்சஸ் ட்ரபிள் என்றால் அதிகப்படியாக இரத்தப்போக்கு அல்லது அது வராமலே இருத்தல் அல்லது மென்சஸ்க்கு பீரியட முன்னால் உள்ள வயிற்றில் வலி, பின்னால் உள்ள வலிகள், யூட்ரஸில் பல்வேறு கொப்பளங்கள், அது இது புண்ணு என்னெல்லாமோ வருதுங்கிறான். அது இந்த தைராய்டு கிளான்ஸ் சரியாக வேலை செய்துட்டால் அந்த மென்சஸ் பிரச்சனை இருக்காது. அதில் புண்ணுகள் வர்றதுக்கு, பெண்களுடைய கர்ப்பப்பையில் புண்கள் வர்றதுக்கூடிய சந்தர்ப்பமே கிடையாது. அதுதான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக கலையுங்கள். நன்றாக வஜ்ராசனத்துக்கு வந்து மூச்சை இழுங்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு பக்கவாட்டில் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். இப்பொழுது வலது காலை பின்னீட்டி இந்த ஆசனத்தை செய்யுங்கள். மெதுவாக செய்யணும். பக்கவாட்டில் செய்கிறார்கள் நேர்களே. இந்த ஆசனத்தை இதற்கு முன்பும் நாங்கள் உங்களுக்கு கற்றுத் தந்திருக்கின்றோம். இது பெண்களுக்கு முக்கியமான ஆசனம் என்ற காரணத்தினால் இது இலகுவாக வராது. குழந்தைகளுக்கு தான் வரும், பெரியவர்களுக்கு வராது. ஆனால் பெரியவர்கள் இதை கண்டிப்பாக செய்யணும். திருமணமாகி
திருமணம் ஆவதற்கு முன்னாலே இந்த பிரச்சனை, கர்ப்பப்பை பிரச்சனையோ மென்சஸ் பிரச்சனையோ இருந்தால் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். அதோடு தைராய்டு இருந்தாலும் இந்த ஆசனத்தை கண்டிப்பாக செய்ய வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்க. கால் இரண்டையும் ஒன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். நீட்டி உள்ளே எழுங்கள். வஜ்ராசனத்தில் அமர்ந்து நீண்ட மூச்சு வாங்குங்கள். நன்றாக மூச்சை இழுக்க வேண்டும். இப்பொழுது இடது காலை பின் வைத்து செய்யுங்கள். காலை பின் நோக்கி விடமா. சாதாரண மூச்சில் செய்யணும். ஆரம்ப கட்டத்தில் யாராவது ஒருவர் துணை கொண்டு இந்த ஆசனத்தை செய்யலாம். கொஞ்ச நாள் ஆன உடனே 2 கையும் கொண்டு தலையை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்க. இது அப்படியே பின் திரும்பி இந்த ஆசனத்தை செய்யுங்க. பல கோணங்களில் செய்யப்படுகிறது. இந்த ஆசனத்தை பார்க்க வேண்டும். அற்புதமான ஆசனம். பெண்கள் குண்டாக இருக்கிறவர்களே, எங்களுக்கு ஆசனம் வரவில்லை என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. பூரா முழுமையாக இந்த ஆசனத்தை செய்ய முடியாவிட்டாலும் கூட முடிந்த அளவு நீங்கள் முயன்றாலே உங்களுக்கு முழுமையான பலன் கிடைத்துவிடும் என்பதுதான் ஆசனத்தினுடைய தன்மை, ஆசனத்தினுடைய பலன். ஏதோ நாங்கள் செய்ய முடியவில்லையே, இந்த குழந்தைகள் மாதிரி பூரணமாக செய்ய முடியவில்லையே என்று நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டாம். முயற்சி செய்யுங்கள். ஒருவர் கூடை வைத்துக்கொண்டு பிடித்துக்கொண்டு இந்த ஆசனத்தை செய்தாலே உங்களுக்கு முழுமையான பலன். கர்ப்பப்பையில் சம்பந்தப்பட்டது, தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, முதுகுவலி, மார்பகங்கள், இன்ன பிற நுரையீரல், இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இவைகளெல்லாம் இந்த ஆசனத்தின் மூலமாக முழுமையாக நீக்கிக்கொள்ளலாம். மெதுவாக கலையுங்கள். காலை விட்டு விட்டு வஜ்ராசனத்துக்கு வாருங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது இடது காலை வைத்து இந்த ஆசனத்தை செய்யுங்கள். எண்ணிக்கை சாதாரண மூச்சில் முடிந்த அளவு செய்ய வேண்டும். நாம் குண்டாக இருக்கிறோம், அவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை வரும். அதனால் நம்ம குண்டாக இருக்கிறோம் வரலைன்னு நினைக்கக்கூடாது. இதை பார்த்து பல கோணங்களில் சொல்லியிருக்கோம். பக்கத்தில் யாராவது வைத்துக்கொண்டு நீங்கள் செய்தாலே, அறகுறையாக செய்தாலே, தவறாக செய்தாலே, முழுமையாக செய்ய முடியாமல் போனாலும் நீங்கள் இதை முயற்சி செய்தாலே முழு பலன்களும் கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக கலையுங்கள். நின்று கொண்டு தனுராசனம் செய்யும் பொழுது மெதுவாக செய்யணும். அதே மாதிரி பாருங்கள், பெண்கள் மயூராசனம் பத்மாசனத்திலே செய்கிறது. இந்த அளவுக்கு அங்கே உள்ள யோகாசன ஆசிரியர்கள் இந்த ஆசனத்தை பழக்கி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். நின்ற தனுராசனம், பத்ம மயூராசனம் பாருங்கள், அழகாக செய்கிறார்கள். மெதுவாக இறக்குங்கள். இவைகளெல்லாம் அவர்கள் மற்ற மற்ற யோகாசன போட்டியில் அற்புதமாக செய்வதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். போட்டிகளில் இது போன்ற ஆசனங்களை அவர்கள் அற்புதமாக செய்து வெற்றி பெற்று கோப்பையை பெறுவதற்கான வழிமுறைகள் எல்லாம் அங்கே கற்றுத்தரப்பட்டிருக்கின்றது. எங்கே மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். நீங்களா முதல்ல வலது கால் பண்ணீங்க, இடது கால் பண்ணுங்க, நீ இன்னொரு தடவை மயூராசனம் பண்ணுங்க. மெதுவாக பண்ணுங்க. பாருங்க எவ்வளவு அற்புதமாக. மயூராசனம் செய்வது என்பது கடினம், அதில் பத்மாசனம் போட்டுக்கொண்டு செய்வது என்பது மிக மிக கடினம். ஒற்றைக்கால் தனுராசனம், நீண்ட தனுராசனம். மெதுவாக இறக்குங்கள்.
ஒரே வரிசையில் பத்மாசனத்தில் உட்காருங்கள். ஆரோக்கியம் பெற்று நினைவாற்றல் பெற்று வாழ்க்கையை செம்மையாக கொண்டு செல்லக்கூடிய அற்புதமான ஒரு உடல் தகுதியை அவர்கள் பெற்றுவிடுவார்கள். மற்ற விளையாட்டுகளிலும் வெற்றி பெறுவதோடு பள்ளியிலும் அதிக மார்க் வாங்குவதற்கான தகுதியும் அவர்களுக்கு தானாகவே வந்துவிடும். ஒழுக்கம் தானாகவே வந்துவிடும். பொறுமை தானாகவே வந்துவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை எல்லா தரப்பினரும் காலையிலும் மாலையிலும் பழகி நீங்கள் என்றும் ஆரோக்கியமாக இனிது நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். பல்லாண்டு வாழ்ந்திட இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறைதான்